அக்கா 1000 ரூபாய் கிஃப்ட் பார்க்கணும். குழந்தைங்களுக்கா பெரியவங்களுக்காடா? என் ஃப்ரெண்டுக்கு தான்க்கா. நேரா போய் லெஃப்ட்டுமா. அம்மா ஏன்டா கிஃப்ட் பார்க்கலாம்? அவங்க ஒருத்தவங்க பெருக்குறாங்கல்ல, அவங்க இங்கேயா வேலை செய்யறாங்க? அவங்களா? அவங்க 6 மாசமா இங்க தானே வேலை செய்யறாங்க. ரொம்ப நல்ல டைப். அவங்க பொண்ணை எப்படியாவது படிச்சு பெரிய ஆள் ஆகணும் தான் அவங்களோட ஒரே கனவே. அந்த கனவே நான் தான்க்கா. அவங்க எங்க அம்மா. அவங்க பொண்ணு இன்னைக்கு காலேஜுக்கு போயிருக்கதால சொன்னாங்க. அவங்க காலேஜ் கட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ற? ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கா, அதனால கிஃப்ட் வாங்க வந்தேன். நீ கையில வச்சிருக்கியே அந்த 1000 ரூபாய், அது ஏதுன்னு உனக்கு தெரியுமா? நேற்று உங்க அம்மா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு என்கிட்ட அட்வான்ஸ் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்க. நீ நானா வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்க. பெத்தவங்க பிள்ளைங்களை எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க? நீங்க அவங்கள பாத்துக்குவீங்கன்றதுக்காக இல்ல, நீங்களும் அவங்கள மாதிரியே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. உங்களுக்குலாம் இதெல்லாம் என்னைக்குதான் புரிய போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. அக்கா சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? நான் இங்க வந்ததையோ அம்மாவை பார்த்ததையோ அம்மாட்ட சொல்ல வேணாம். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நான் வரேன். என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கல? அம்மா கஷ்டப்படுறத பார்த்து நான் கிஃப்ட் ஏத்தனா நான்லாம் ஒரு மனுஷியே கிடையாதுக்கா. நல்லா படிச்சு நான் அம்மாவை நல்லா பாத்துப்பேன். சரி வரேன்க்கா. அப்படியா? சரிப்பா, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். சரி வச்சிருப்பா. ரிஷிவே, உன் ஃப்ரெண்டு 10 தடவைக்கு மேல கால் பண்ணிட்டானவே, ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறியா? இங்கிலீஷ் கிளாஸ் ஒரு அனுப்ப சொல்றான் பாரு. யார்? ரோஹித் தானே? அவன் சரியான துரோகிமா. நேற்று அவன் தான் என்கிட்ட கிளாஸ்ல வந்து பேசினான். ஆனா மிஸ் கேட்டதுக்கு என்ன மாட்டி விட்டான். இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையா? ஒரு பாதை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த பாதை நிறைய முள் இருக்கு. அந்த பாதையோட முடிவுல பெரிய புதையல் இருக்கு. போறதுக்கு வேற வழியே இல்லை. நீ எப்படி போய் எடுப்பாத? புதையல் வேணும்னா முள் இல்லாத இடத்துல தான் கால் வச்சு போகணும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கை பூரா அந்த முள்ளு மாதிரியே மனுஷங்க நம்ம கடைசி வரைக்கும் வருவாங்க. அவங்க எல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அப்ப அவன் பண்ணது கரெக்ட்னு சொல்றீங்களா? அவன் செஞ்சது கரெக்டுன்னே நான் சொல்லலையே. இப்ப நீ அவனுக்கு கிளாஸ் ஒர்க் அனுப்பலன்னு வச்சுக்கோ, அவனுக்கும் உனக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்லை. என் வளர்ப்பு சரியில்லைன்னு தான் அர்த்தம். சரிம்மா, நான் அவனுக்கு கிளாஸ் ஒர்க் அனுப்பிச்சிடுறேன். ரேட்டிங் டோர்னமெண்ட் தானே வரப்போகுது. செஸ் பிராக்டிஸ் பண்ணாம வரைஞ்சுன்னு இருக்க. அண்ணா ஒரு விளையாட்டே வேஸ்ட்மா, அவனுக்கு விளையாடவே தெரியல. அண்ணனுக்கு விளையாட தெரியல, அது என்ன நம்ப சொல்றியா? பின்ன அவன் கூட விளையாடுற எல்லா மேட்சும் தோத்துறான். அண்ணன் உன் கூட விளையாண்டு தோக்குறான்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். கௌஷிக்கு, அண்ணன் வரான், நீ ஒளிஞ்சுக்கோ. நான் காரணம் என்னன்னு கேக்குறேன். கிஷா, இங்க ஒரு நிமிஷம் வாயேன். சொல்லுங்கம்மா. ஏன்பா தம்பி கூட செஸ் விளையாட போறான்? தோத்துறியா? உனக்கு செஸ் விளையாட தெரியுமா தெரியாதுன்றது எனக்கு தெரியும். இப்ப நான் அவங்க கூட விளையாடின எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருந்தேன்னா அவனுக்கு அவன் மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். நான் அவங்க கூட போட்டி போறதுக்கு விளையாடல, அவனுக்கு சொல்லி தர விளையாடினேன். இப்ப அவன் எங்கம்மா? அவன் இங்கதான் எங்கே விளையாண்டு இருந்தான், போய் பாரு. இப்ப புரியுதா அண்ணன் எதுக்கு உன்கிட்ட தோத்தான்ட்டு? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அண்ணன்றது உனக்கு இன்னொரு அப்பா மாதிரி. எப்பயுமே நீ நல்லா இருக்கணும் தான் அவன் நினைப்பான். சரிம்மா. டேட் என்ன இன்னைக்கு? ஐயோ, நீ பவித்ராக்கு சம்பளம் டேட்டுப்பா. இன்னைக்கு சம்பளம் போட்டே ஆகணுமே. ஒரு வாரமா சேல்ஸே இல்ல. 2 நாள் கழிச்சு போடுங்களாமா? அதெல்லாம் தப்புப்பா. நெத்தி வேர்வை நிலத்துல விழுறதுக்குள்ள உழைச்சவங்களுடைய சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னைக்கு சம்பளமோ அன்னைக்கு கரெக்டா கொடுக்கணும், அதுதான் நமக்கு மரியாதை. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு ஃபீஸ் கட்ட வச்சிருந்தீங்க, அங்க இருந்து எடுத்து கொடுத்துருங்க. ஸ்கூல் ஃபீஸ்க்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், அது எப்படி கொடுக்க முடியும்? பரவாயில்லம்மா, நம்ம ஃபைன் போட்டு கட்டிக்கலாம். A few moments later. பவித்ரா, இங்க வாடா. கூப்பிட்டீங்களாக்கா? இந்தடா சேலரி. வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து 2 நாள் ஆகுதுக்கா. எப்படி இன்னைக்கு சேலரி போட்டீங்கன்னு தெரியும், அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. இன்னைக்கு மட்டும் நான் சேலரி கொடுக்காம போயிருந்தேன்னா அவங்களோட நம்பிக்கை நான் இழந்திருப்பேன். நாளைக்கு எப்படியோ அவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன். அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுதான் தெரியல. ஏதோ சொல்லணும்னு வந்திருக்க, சொல்லு. அது நான் சொல்லட்டா? வேலைக்கு வரதுனால வீட்டு வேலை முடிக்க முடியல, அடிக்கடி சண்டை வருது, அதனால நீ வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்ல போற, அதானே? ஆமாக்கா. எப்படி கரெக்டா சொன்னீங்க? எனக்கு எப்படி தெரியும் தானே பாக்குற. உன்ன மாதிரி நான் எத்தனை பேர் பார்த்துருப்பேன். அக்கா, அம்மா தான் கால் பண்றாங்க, பேசிட்டு வரேன். சரிம்மா. A few moments later. என்ன பேசிட்டியா? இப்ப நீ சொல்ல வந்தது கரெக்டா சொல்லு பாப்போம். நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுக்கா. அம்மா 5000 ரூபாய் தம்பிக்கு ஃபீஸ் கட்ட கேக்குறாங்க. நீ போய் வீட்டுல சட்டி பண்ணிய கழுவு. உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியாது, நீ எங்க இருந்து உன் தம்பிக்கு ஃபீஸ் கட்டுறது? வேலைன்றது ஒரு பொண்ணுக்கு வருமானம் இல்ல, அது ஒரு சுயமரியாதை. அந்த சுயமரியாதை இழந்துட்டு நீ வாழ போறியா? நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சாயங்காலம் வீட்டுக்கு போகல ஒரு மிச்ச சம்பளத்தை வாங்கிட்டு போயிட. இல்லக்கா, நான் வேலை விடுறதா இல்ல, நான் வருவேன்.